தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கலாம். என்னால நிக்கவே முடியல பாஸ்டர், ஒரு வேலையில என்னால நிக்க முடியல, ஒரு தொழில என்னால நிக்க முடியல, ஒரு டிசைட் பண்ணா அதுல என்னால ஸ்ட்ராங்கா நிக்க போல. எல்லாத்துலயும் உங்க வாழ்க்கையில சறுக்கலே வாழ்க்கையா இருக்கலாம். சறுக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. 2 வருஷம் ஏறி ஏறி ஒரு இடத்துல வந்தேன், மொத்தமா சறுக்கி இப்ப திருப்பி குழிக்குள்ள விழுந்தது மாதிரி இருக்கு. திரும்ப ஏறலான்னு நினைச்சா திரும்பி சறுக்கிடுவனோன்னு பயமா இருக்குது. இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சறுக்குதல் என்கிறது பல டைம் வந்திருக்கலாம், பல டைம் வந்திருக்கலாம். எனக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் கால்கள் ஸ்ட்ராங்கா இல்லை, நான் வழுவி கீழே விழுறேன், என்னால ஒரு சிகரத்துல கொண்டு போய் என்னால நிக்க முடியல. அப்படியே ஏற ஆரம்பிச்சேனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறினா கூட நான் சிகரத்தை அடைவனே, ஆனா என்னால ஏறவே முடியல. நான் திரும்ப ஒன்னேண்டு திருப்பி ஜீரோல இருந்து இப்படி எத்தனை டைம் தான் நான் ஏறுறது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி கர்த்தர் அவருடைய பலத்தை உங்களுக்கு தரப்போறாரு. எத்தனை பேர் பிடிச்சு கீழே இழுத்தாலும், எத்தனை சக்திகள் பிடிச்சு கீழே இழுத்தாலும், குடும்ப சக்திகளா இருக்கலாம், சத்துருவா இருக்கலாம், எந்த சக்திகள் பிடிச்சு கீழே இழுத்தாலும் இனி கர்த்தர் என் கால்களை மான்கள் கால்கள் போல் ஆக்கி உயர் ஸ்தலங்களிலே. ஹalleluya. எத்தனை பேர் ஆமோதி